இந்த நாளிலும் நம்ம ஒரு விசேஷமான ஒரு காரியத்திற்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய வாஞ்சைகள் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடணும், என் உள்ளத்தை நிரப்பணும், அவர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே நான் ஜெபிக்கும் போது எனக்கு உள்ளாக வெளிப்படணும், இந்த வல்லமை வரங்கள் எல்லாமே நான் பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க கூட யோசிச்சிருந்திருக்கலாம், மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்லா வல்லமையா பயன்படுறாங்களே ஆண்டவரே, ஆனா என் கிட்ட அது எதுவுமே இல்லையே, என்ன பயன்படுத்துவீங்களா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருக்கலாம். தீர்க்க தரிசன வரம் எல்லார்கிட்டயுமே இருக்கு, ஆனா எனக்கு அந்த வரம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு இருந்திருக்கலாம். இல்ல எல்லாரும் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறாங்க, ஆனா என்னால அந்த மாதிரி ஜெபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க ஏங்கி இருந்திருக்கலாம். ஆவியில நிரம்பி எல்லாரும் வரங்கள்னால் நிரம்பி ஜெபிக்கிறாங்க, என்னால மட்டும் அது என்னால முடியலையே, ஆனா நான் வாஞ்சிக்கிறேன் அது என்னால பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடிய நாள் தான் இது. இன்றைக்கு நம்ம விசேஷமாக ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் அந்நிய பாஷையில நம்ம நிரம்பி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் உங்களோட மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு மனமா ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னம் என்ன பண்ணும்னா இறங்கும். நீங்க வாஞ்சியோடு இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்று நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த வல்லமை வரங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொடுத்து ஆவியில உங்களை பயன்படுத்தி பலருக்கு பிரயோஜனம் உள்ள கருவியாக என்ன பண்ண போறார் அப்படின்னா ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க இப்போ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுடைய இறுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கணும். ஒரு மனமா நீங்க இருக்கணும். ஒரு மனமா இருந்தா மட்டும்தான் தேவ பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும்னா நம்ம அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொடும் பொழுது அந்த தொடுதல் உணர்தலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனம் இல்லாம நம்ம வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமை வரங்களையும் நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீடியோவா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாசிபிள் அப்படின்னா தனியா ஒரு ரூம்ல போய்க்கோங்க, இல்ல கண்ணை மூடி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னா அதுக்கு நம்ம சூழ்நிலைகள் அமைதியா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாருன்னா நீங்க இருக்கிற இடத்துல அசைவாட போறார், நீங்க இருக்கிற இடத்துல பலமா இறங்க போகிறார். அந்த வல்லமையை நீங்க உணர போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உங்களுக்குள்ள உண்டாக போகிறது. ஒரு மாதிரி நீங்க சிறைப்பட்டு போயிருக்கலாம். இன்று அந்த சிறைப்பட்ட வாழ்க்கை எல்லாம் முறிந்து இந்த மாதத்திலிருந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளாக ஊற்ற பண்ணி அவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வல்லமை வரங்களினால இன்று உங்களை நிரப்ப போகிறார். நம்ம எல்லாரும் நம்ம இதுக்காக விசேஷமா நம்ம ஜெபிக்க போறோம். ஸோ உங்களோட மைண்டை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வரம்னா என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுக்குறோம், நீங்க அதை போய் பாருங்க. பொதுவா காமனா வரங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், தனித்தனியா வரங்கள் பத்தியும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ள லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ நீங்க நம்ம வீடியோக்கு கீழே நீங்க டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல நம்ம லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் வீடியோல கூட கலந்துக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையோடு பேசுகிற தேவன். வார்த்தையில ஜீவன் இருக்கு, வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை தான் இன்று நமக்குள்ளாக கிரியை செய்ய போகிறது, ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறது. நான் இப்ப வாசிக்கிறேன். பாசிபிள்னா என் கூடயே இணைந்து விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை வாசிங்க. வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக போய் ஒரு விசுவாசத்தை தூண்டும். அந்த விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னைக்கு நான் அந்த வரங்களை பெற்றுக்கொண்டுதான் நான் செல்லுவேன். ஆண்டவரே எனக்கு நீங்க இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்க இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வல்லமையாக உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். 9ஆம் வசனம் வாசிக்கலாம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதுல நம்ம பார்க்கிறோம் என்னென்ன வரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் ஒருவர், ஆனா இது எல்லாமே பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதுன்னு அல்ல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர். அவரை தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கும் பொழுது என்னோட பிள்ளைகள் என்கிட்ட வாஞ்சியா கேட்காங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவராக நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த அந்நிய பாஷையின் வரம், பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரம், அற்புதங்களை செய்யும் வரம், குணமாக்குதலை செய்யக்கூடிய ஒரு வரம், தீர்க்க தரிசனம்
தொடுதலை கூட வரம், பகுத்தறியக்கூடிய வரம் ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளாக பொழிய போகிறார். ஒரு விசுவாசத்தின் வரம். விசுவாசங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இம்பாசிபிளான ஒரு சூழ்நிலையில கூட விசுவாசமா நீங்க இருக்கிறதே ஒரு பெரிய வரம் உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் இன்று ஒருவேளை உங்களுக்குள்ளாக அந்த வரங்கள் இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இன்று அதை அவர் என்ன பண்ண போறார்னா தட்டி எழுப்ப போகிறார். ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளாமடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவனாக சொல்ல கடவன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளாக என்ன பண்றது அப்படின்னா வெவ்வேறான வரங்கள் நமக்குள்ளாக அருளப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனை அறிந்த பிள்ளைங்க நீங்க அவரை வாஞ்சியோடு தேடும் பொழுது, தாகத்தோடு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உங்களுக்குள்ளாக வல்லமை வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 4:10 சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இப்போ நம்ம பெற போறக்கூடிய இந்த வல்லமை வரங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படும், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் காணப்படணும். ஆண்டவர் இன்று உங்களை அப்படிப்பட்டவர்களாக, உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வரங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா கொடுக்க போகிறார். 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தம் நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு அந்த வரத்தை நம்ம இன்று அனல் மூட்டி எழுப்பிட போறோம். லைட்டா ட்ரிகர் பண்ண போறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். பலருக்கு உதவியாக நீங்க மாற போறீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டது போல இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை வரங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. In the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. யோவேல்ல சொல்லப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். இன்று ஆண்டவரே அப்பா வாஞ்சியோடு தேடுகிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு வல்லமை இறங்கட்டும் ராஜா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. In the name of Jesus. Thank you Lord. Thank you Lord. Fill them Lord. அப்பா ஒரு பிரசன்னம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்ஸ்னால நிரப்புவீராக ராஜா. ஒரு தேவ தொடுதல் இறங்கட்டும் in the name of Jesus. Thank you Holy Spirit. ரிகபரா பலரபா ரிஷிகரபல பலரபோ. அந்நிய பாஷை பெற்றவர்களாக இருப்பீங்கன்னா எல்லா அந்நிய பாஷையில நீங்க ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ரிகபரா பலரபா ரிஷபபபபபபா. ஓ ரிகமரா பலரபா. ஓ ரிகபரா பலரபா. ஓ ரிகபர ஷிகபரா பலரபோ. ரிகதுரி ஷிகனனா சிகபரா பலரபோ. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. ஒரு வல்லமை, ஒரு தேவ தொடுதல், தேவ தொடுதல், தேவ தொடுதல் அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்கிறது. ஓ தேங்க்யூ. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அந்த அபிஷேகம். ஓ வல்லமை வரங்கள் உங்களுக்குள்ளாக நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை வரங்கள் உங்களுக்குள்ளாக நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருக்குள்ளாக பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தேவன் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தென்றல் போன்ற ஒரு அபிஷேகம். சிலருக்கு நல்ல ஒரு அக்கினி போன்ற நீங்க உங்க உடம்ப ரொம்ப நீங்க சூடா ஃபீல் பண்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வரத்தை ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் என்று சொன்னது போல ஆவியானவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. நீங்க நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன். இந்த நேரத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாக உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்க நினைக்கலாம் நான் எதுக்கு நான் பிரயோஜனப்பட போறேன், நான் என்னால என்ன நடக்க போது நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தான் தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நீங்க பலரை ஜனங்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பும்படியான ஒரு தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை திருப்பல நின்று அவருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார். சகோதரியே விழிப்போடு. ஓ ரிஷிகபரபலரபா. ஆமே. நீங்க இரவு நேரத்துல நீங்க விழித்து விழித்து நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை வரங்களை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரிகபலரபா ரிஷபரபலரபோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரிகமலரபா ரிஷபரபலரபா. ஆமென் ஆமென். தொழில்ல பல முடக்கங்கள் பார்த்து நீங்க ரொம்ப ஆவியில சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். தொட்டு கொண்டு இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஒரு ரிகபலரபா ரிஷிகபரபலரபோ. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வரங்கள்
வரங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ தொடுதல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிரேஸ் அப்படிங்கிற சகோதரிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக ஓ ரிஷிகபரபலரபா ஆமென் 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 ரிகபரபலரபா ஒரு சுகம் அளிக்கக்கூடிய வல்லமை. நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது, நீங்க பேசும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கும், விடுதலை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஒரு ரிபலரபா ரிஷிகபரபலரபா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை, தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் 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 ரிஷபலரபா. நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென் உங்களை ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமென். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆமென் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். என் பிள்ளைகளும் இதே மாதிரி ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். என் பிள்ளைகளும் இதே மாதிரி ஜெபிக்கணும். என் குடும்பமும் ஜெபிக்கணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். எழும்புவார்கள் எழும்புவார்கள். எழுப்புதலின் அக்கினி உன் மீது உன் மூலமாக ஒரு பற்றி எரியும் என்று சொல்லி ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஒரு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, ஒரு கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஓ ரிஷிகபரபலரபா ஓ ரிகமரபலரபா ஆமென். பாரம்பரியத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வீட்டில் இறங்கும் பொழுது ஆமென் பல பாரம்பரியத்தின் கட்டுகள் நீங்க ஜெபிக்கிறீங்க, திரும்ப திரும்ப அதே போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இன்று அது எல்லாவற்றையும் முறித்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தங்க சிங்கிள் பேரண்டா நீங்க வந்து தாய் இல்லாம நான் பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கிறேன், ஒரு தகப்பனா நான் இருந்து வளர்த்து கொண்டு இருக்கிறேன், நான் எப்படி அவங்கள நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர போறேன்னு தெரியலையே ஆவியானவரே, நீங்க என் கூட இருங்க என்று சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உங்கள் மீது பலமாய் இறங்குகிறார். தேவ ஞானத்தை வெளிப்படுத்த போகிறார். ஓ ரிகபரபலரபா. அந்த ஞானம் உங்களை வழிநடத்த போகிறது. பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களுடைய பிரசனம் அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீங்க உங்களுடைய வல்லமை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொருத்தருக்குள்ளாக உங்களுடைய வல்லமை வரங்களை ஊற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒரு அபிஷேகம் அப்பா எங்கள் மத்தியில் அசைவானதற்காய் நன்றி அப்பா. ஒரு கிருபை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மத்தியில் அசைவானதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆமென். உம்மை தேடுகிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை தேடுகிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கேட்கிறவர்களுக்கு யாவருக்கும் ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆவியில நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஆவியில நிரம்பி இந்த நாட்களில் நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அனல் மூட்டி எழுப்பப்பட்ட வரத்தை உங்களை பிரயோஜனப்படுத்தும்படியாக ஆமென் பலருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆமென் ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா நீங்க எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக அசைவானதற்காக அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களுடைய வல்லமை வரங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. உங்களுடைய பிரசன்ஸ் உங்களுடைய வல்லமை தேவ தொடுதல் அநேகர் உணர்ந்திருப்பாங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீங்க ஒவ்வொருத்தரையும் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொட்டிருக்கிறார். விசேஷமாக சில பேரை குறித்து ஆவியானவர் சொன்னார். ஆவியானவர் பயங்கரமாக ஒரு தொடுதல் நீங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் ஒரு உங்க மேல ஒரு மெல்லிய ஒரு ஆடை தொட்டது போல உணர்வு உங்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கும். அதை ஒரு தரிசனமாக ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது காமித்துக்கும். நிறைய பேரை ஒரு மெல்லிய ஒரு நைஸான ஒரு ஆடை வந்து உங்களை தொட்டு அப்படி தாண்டி போனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் உங்களுக்கு காணப்பட்டிருக்கும். இன்னும் சில பேர் நல்லா உங்களுக்குள்ளாக ஒரு அக்கினி ஒரு தீ கொழுந்து விட்டா எரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வல்லமை வரங்களை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை பயங்கரமா எடுத்து பயன்படுத்த போகிறார். இனி வர நாட்கள்ல நீங்க எழும்ப போறீங்க. நீங்க இந்த ஜெபத்தை போட்டு கேளுங்க. உங்களுக்கு வந்து கூட ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால என்னால ஜெபிக்க முடியலன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க திரும்ப திரும்ப போட்டு கூட இணைந்து நீங்க ஜெபித்துட்டே இருங்க. ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க வந்து வெளியே அதை பயன்படுத்தும்படியாக நீங்க ஜெபிக்க தான் என்ன பண்ணணும், அந்த வல்லமை வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் உங்களை தொட்டிருந்தார் அப்படின்னா, இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. வல்லமை வரங்களுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த
இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் நிச்சயமா அவங்களோடு கிரியை செய்வார், அவங்களோடு கூட பேசுவார். மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல்ல அதுல நம்ம காலை ஜெபங்கள் போட்டுட்டு இருக்கோம், வாக்குத்தத்த ஜெபங்கள்லாம் போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த சேனல்ல போய் பாருங்க. அதோட லிங்க், அந்த சேனலோட லிங்க் கூட நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதுல நீங்க போய் பாருங்க. நிச்சயமா அது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். காலையில நீங்க ஜெபத்தோட இந்த டே ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 1 வீக் என்ன பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் கால்ஸ் எடுக்க முடியாது. நீங்க வந்து நிறைய பேர் கால் பண்றீங்க, எடுக்க முடியல. ஏன்னா இந்த போன வாரமும் இந்த வாரமும் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறனால, சில சூழ்நிலைனால என்ன பண்ண முடியல அப்படின்னா கால் எடுக்க முடியல. இப்போ நாங்க கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. நீங்க அதனால மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்களை பார்த்துட்டு அதுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், ரிப்ளையும் நாங்க பண்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப கால் பேசணும் அப்படின்னாலும் நீங்க மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா நாங்க பார்த்துட்டு உங்களுக்காக நாங்க கண்டிப்பா நாங்க கால் பண்றோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மத்தியில கூட இருந்து உங்களை வழிநடத்தி அவர் உங்களை கரத்தை பிடித்து இந்த மாதம் முழுதும் உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.